Hello guys, welcome to this Kal Gaming channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஃப்ரீயா சென்சி வச்சு தர போறோம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? சென்சிட்டிவிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கேம்ல பாத்துக்கிட்டீங்கன்னா 2x ரெட் டாட் ஜெனரல் அப்படினு சொல்லி உங்களுக்கு வந்து தனித்தனியா இருக்கும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இத வச்சா ஹெட்செட் உளுமாடா அப்படினு சொல்லி என்கிட்ட கேக்குறீங்களா? சொல்றேன். சென்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்க மொபைல் செட்டிங்ஸ்ல வந்துட்டு கொஞ்சமா ஆல்டர் பண்ணி கொஞ்சம் மொபைல் ஃபாஸ்டா இருக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை பண்றதுதான். சரி அதையும் நம்ம பண்ண ஹெட்செட் உளுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உலாது. ஏன் விழுகாது அப்படின்னு சொல்றேன்னா டிராக் ஸ்டைல் இல்லாம நீங்க என்னதான் சென்சிட்டிவிட்டி மாத்தி சென்சியை மாத்தி எப்படி பண்ணாலுமே உங்களால ஹெட்செட் அடிக்க முடியாது. இதுதான் வந்து உண்மை. எவன் வந்து சென்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் வந்து வாங்கி வச்சா, அதாவது 2000 ரூபா கொடுத்து நான் வாங்கி வச்சேன் ப்ரோ, பட் எனக்கு ஹெட்செட் உழவு ப்ரோ அப்படின்னு சொல்லி புலம்பினாலும் நீங்கள் வந்து உங்கள் ட்ராக் ஸ்டைலை மாற்றுற வரைக்கும் ஹெட்செட் உழாது. சரிடா அப்போ நான் சென்சி விற்கிறேன், நான் வந்து சென்சி கொடுக்குறதெல்லாம் பொய்யா, அப்போ ஹெட்செட் உழாத, நான் அடிக்கிறேன்டா ஹெட்செட் அப்படின்னு சொல்லி ஒரு சில கூட்டம் கிளம்பி வந்துடும். அவங்க சென்சி கொடுக்குறது எல்லாமே அவங்களா ஆப்டிமைஸ் பண்ண ஒரு செட்டிங்ஸ். அதை வச்சா வந்து உங்களால் ஹெட்செட் அடிக்க முடியும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்கள் ஃபோனை வந்து ஃபாஸ்ட் ஆக்கிடும். ஸோ வந்து ரீகாயில் வந்து அது கம்மி பண்ணும். நான் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் சென்சியை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. என் மொபைல் செட்டிங்ஸில் தான் விளாண்டுருக்கேன். என்னோட மொபைல் மாடல் பார்த்துக்கிட்டிங்கன்னா போக்கோ F6. என் மொபைல் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம், அதாவது ரொம்ப கேமிங் மொபைல் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது. ஒரு அளவுக்கு கேமுக்கு நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொபைலை ரீசெட் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். சென்சி வச்சு விளாடலை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், வச்சு விளாண்டுருக்கேன். இப்போ வந்து நான் மொபைலை ரீசெட் பண்ணிட்டு அப்படியே தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது மொபைலில் கொடுத்தா எப்படி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தா எப்படி இருக்கும், நம்ம எந்த ஆப்டிமைஸும் பண்ணாமல் அப்படி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி தான் நான் வந்து விளாண்டுருக்கேன். அந்த வீடியோவுமே, அதாவது நான் அந்த கேம் விளாண்டுட்டு வெளில போய்ட்டு அப்படியே டாக் பேக் செட்டிங்ஸை காமிப்பேன். அந்த வீடியோவுமே இதில் இருக்கும், நீங்கள் போய் சும்மா பார்த்துருக்கேன். அதாவது அந்த செட்டிங்ஸை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்து அது வந்து தெரியும். சரிடா கல்லே, இப்போ எதுக்குடா இந்த வீடியோ, எங்களுக்கு வந்து ஃப்ரீ சென்சி தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து இதில் வந்து அவேர் ஆகணும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் இந்த வீடியோ. சரிடா அப்போ எங்களால் எல்லாம் ஹெட்செட் உங்களை மாதிரி அடிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ட்ராக் ஸ்டைலை மாற்றணும். நான் ஏன் இந்த சென்சி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ஆனாதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தன் வந்து 2 ஃபிங்கர் பிளேயராக இருப்பான், இன்னொருத்தன் 3 ஃபிங்கர் பிளேயராக இருப்பான், இன்னொருத்தன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 ஃபிங்கர் பிளேயராக இருப்பான். 4 ஃபிங்கர் பிளேயர் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் 4 ஃபிங்கர்லேயும் வந்து, அதாவது உங்கள் செட்டிங்ஸ் வந்து பிரித்து 4 ஃபிங்கருக்கும் அந்த வேலையை கொடுத்துருப்பான். ஸோ வந்து அவன் கொஞ்சம் ஈஸியாக விளாட்ற மாதிரி இருக்கும். அவனுக்கு அக்யூரசி பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். 3 ஃபிங்கருக்குமே அதே மாதிரி தான். அதாவது இன்க்ளூடிங் இந்த ஒயிட் எஃப்எஃப் இவங்களால இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்திங்கன்னா ஹெட்செட் வந்து மண்டை கிண்டையெல்லாம் கிழிச்சு விட்ருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஐஃபோன் யூசர்ஸையும் தாண்டி அவங்களும் வந்து ஒரு சென்சி யூசர்ஸ் தான். அவங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சென்சி வந்து அவங்களுக்காகவே, அதாவது அவங்களுக்காக ஆப்டிமைஸ் பண்ணி அவங்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், அதாவது மோனடைஸ் போட்டால் தான் அவங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அதனால் வந்து அவங்க அது அவங்களுக்காண்டி ஒரு ஆப்டிமைஸ் பண்ண செட்டிங்ஸ் தான் அந்த சென்சி. அதை வச்சா நம்மளுக்கு வந்து ஹெட்செட் உள்ள அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா விழுகும். ஆனால் நீங்கள் அந்த சென்சி நீங்களே வச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கு வந்து அடாப்ட் ஆகணும். அதாவது மினிமம் எனக்கு தெரிஞ்ச அந்த சென்சிட்டிவிட்டி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிறக்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 வீக் 1.5 வீக் ஆகும். ஒரு சிலருக்கு 1 மந்த் கூட ஆகும். அதாவது உங்கள் ட்ராக் ஸ்டைலை வந்து கொஞ்சமாக மாற்றுவீங்க, அது உங்களுக்கே தெரியாது. நீங்கள் வந்து விழுக அப்படியே சின்னதாக உங்கள் ட்ராக் ஸ்டைலை வந்து கொஞ்சமாக மாற்றுவீங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஹெட்செட் விழ ஆரம்பிக்கும். நான் ஏன் இந்த செட்டிங்ஸ் எதுவுமே இல்லாமல் ஆடுறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த செட்டிங்ஸ்லாம் வச்சா ஒரு ஆரம்ப காலத்தில் நல்லாதாக இருக்குது, நல்லா தான் போகுது. ஹெட்செட் பார்த்திங்கன்னா மண்டைய கிண்டையெல்லாம் கிழிச்சு விட்டுறோம், நல்லாவே இருக்குது. ஒரு சில நேரம் கடுப்பாக்கி விட்டுருது. கொஞ்சம் அப்பப்போ வந்து ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்காண்டி வந்து இந்த சென்சி விற்கிறவங்களாம் வந்து பொய், அதாவது அதை போய் வாங்காதீங்க அப்படின்லாம் நான் சொல்ல வரவே கிடையாது. அது வந்து எப்படி சொல்கிறது, உங்களோட சென்சிட்டிவிட்டி எல்லாத்தையுமே, அதாவது சென்சிட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது, உங்களோட மொபைல் ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். உங்களுக்கு ஹெட்செட் விட ஒரு 100% ஒரு 20% அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. மற்ற எல்லாமே உங்கள் கேம் பிளேயில் தான் இருக்குது. 2 ஃபிங்கர் பிளேயர் ஒரு மாதிரி விளையாடுவான், 3 ஃபிங்கர் பிளேயர் ஒரு மாதிரி விளையாடுவான், 4 ஃபிங்கர் பிளேயர் ஒரு மாதிரி விளையாடுவான். ஈவன் நீங்கள் வந்து இப்போ நான் வந்து போக்கோ F6 வச்சுருக்கேன்னா, என் ஃப்ரெண்டுமே போக்கோ F6 வச்சுருக்கான். ஆனால் அவனால் வந்து என் கேம் பிளே கொடுக்க முடியாது, என்னால் வந்து அவன் கேம் பிளே கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ட்ராக் ஸ்டைல் வேறு, அவன் ட்ராக் ஸ்டைல் வேறு, என் செட்டிங்ஸ் வேறு, அவன் செட்டிங்ஸ் வேறு. இதுதான் இங்கே இருக்கிற வந்து ஃபேக்ட்டுமே கூட. ஸோ வந்து புரிஞ்சுக்கோங்க, சென்சி வச்சா ஹெட்செட் அடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஆனால் வந்து அது எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் வந்து ட்ராக் ஸ்டைலை மாற்றிங்கன்னா நீங்கள் அந்த சென்சி வைக்காமல் கூட நல்லாவே ஆடலாம். அதுக்காண்டி வந்து சென்சி வைக்கலைன்னா நீ வந்து எப்பயுமே எல்லா புல்லட்டுமே ஹெட்செட் அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பப்போ இதுவும் சொதப்பி விட்டுரும். நம்ம ஒன்றும் ஹேக்கர் கிடையாது, எல்லா புல்லட்டையும் தூக்கி சொருகு இருக்குது. இந்த யூடியூப்பில் வந்து வீடியோ பார்த்துட்டு நான் தாண்டா ஹெட்செட் ப்ரோ பிளேயர், இந்த சென்சி வச்சா நான் இப்படி அடிப்பேன்டா அப்படின்னு சொல்லிலாம் எதுவுமே கிடையாது. ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. நீங்கள் வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் கேம் பிளே கொடுக்கலாம். இன்க்ளூடிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சென்சி வைக்கிறவர் ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் கேம் பிளே வந்து கொடூரமாக இருக்கும். அவர் வந்து சென்சியும் வச்சு ஆடுறதுனால அவர் கேம் பிளே வந்து ஹேக்கர் லெவலில் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது வந்து பேடு சென்சி, யாருமே ஃப்ரீயாக வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அவர் வந்து பே பண்ணி தான் அந்த சென்சி வச்சு தராரு. அவருக்கு ரிவ்யூமே நிறையாவே நல்லாவே
இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சென்சி வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, அதாவது பேடு சென்சி ஃப்ரீ கிடையாது, பேடு அப்படின்னு சொல்லி, அதாவது நான் பே பண்ணி எனக்கு ஒரு நல்ல விஷயம் வேணும் ப்ரோ, அதாவது நல்ல சென்சிட்டிவிட்டியாக எனக்கு நான் வச்சுக்கணும் ப்ரோ, நல்ல சென்சியாக என் மொபைலுக்கு நான் வச்சுக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நான் வந்து அவரோட இன்ஸ்டா ஐடி இல்லை அவரோட யூடியூப் சேனல் ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு நான் டேக் பண்ணி விட்றேன். ஸோ அவர்கிட்ட போய் நீங்கள் நல்ல சென்சியாக வச்சுக்கோங்க. அவர் வந்து மற்றவனுங்களாட்ட வந்து இந்தாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுத்து நீங்களே போய் வச்சுக்கோங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீட்டாக உங்களுக்கு வந்து டிசியில் வந்து உங்களுக்கு கரெக்டாக எப்படி உங்களுக்கு, அதாவது உங்கள் ட்ராக்ஸில் செக் பண்ணி உங்களுக்கு இது வச்சா கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக வச்சு கொடுப்பாங்க. இன்க்ளூடிங் வந்து அந்த ஹெச்ஆர்ட் விழலைனா கூட கொஞ்ச நாள் கழிச்சு ப்ரோ எனக்கு இந்த மாதிரி விழலை ப்ரோ அப்படின்னா லைட்டாக ஆப்டிமைஸ் பண்ணி தருவாங்க. அதுவே உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக தான் இருக்கும். கிரீடாஸ்கல்லே அப்போ எங்களுக்கு ப்ரீ சென்சி தரமாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்சி வைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, உங்கள் ட்ராக் ஸ்டைலை மாற்றணும் தான். அதை தான் நான் திரும்பி சொல்லுவேன். சரி வாங்க அப்படியே என்னோட மொபைல் செட்டிங்ஸு, என் கேம் பிளே, நான் எப்படி விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துடலாம். உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்சிட்டிவிட்டி எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 வச்சிருப்பேன், ரெட் மட்டும் 0. அந்த ஃப்ரீ லுக் அந்த கேமராவா அது மட்டும் ஒரு 18 வச்சிருக்கேன். அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டபுள் புல்லட்லேயுமே அடிச்சு காட்டிடுறேன் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு சிங்கிள் ட்ராக் பண்ணுவேன், கரெக்டாக ஹெட்ஷாட்டில் லாக் ஆகும், அடுத்த புல்லட்டுமே ஹெட்டில் லாக் ஆகுது. அது வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என் ப்ராக்டிஸ் மட்டும்தான். நான் எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்துருக்கணும் அந்த ரிசல்ட்டை வந்து நான் இப்போ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், அது மட்டும்தான். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோட மொபைல் செட்டிங்ஸ்குள்ளே அப்படியே போய் காட்டுறேன். ஏன்னா வந்து மற்றவங்களாட்ட ஃபேக் கண்டென்ட் எதுவுமே நான் போட விரும்பல. அப்படியே நான் வந்து என்னோட கேம்ஸ், அதாவது என்னோட மொபைல் செட்டிங்ஸ் அப்படியே நான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது இது வந்து ப்ரோ இது வந்து சென்சி வந்து நீங்கள் வந்து, அதாவது ஆல்ரெடி சென்சி யூசர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா, நீ வந்து ப்ரோ சென்சி போட்டு தான் ப்ரோ விளாண்டுருக்க அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் சொல்லிக்கலாம். உள்ளே வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே வந்தாச்சு. செட்டிங்ஸ்குள்ளே வந்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆக்சசிபிலிட்டிஸ், அதுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்க அந்த லார்ஜ் மவுஸ் கர்சரு, அந்த சுவிட்ச் ஆக்சஸ் செட்டிங்ஸ் எல்லாமே உள்ளதாக இருக்கும். எல்லாமே நான் உள்ள ஒன்று ஒன்றா போய் காமிச்சிடுறேன். ஆக்சசிபிலிட்டிஸ்குள்ளே ஃபஸ்ட்டு போவோம். அதுக்குள்ளே போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிசிக்ஸ், அதாவது ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த லார்ஜ் மவுஸ் கர்சரு, அதுக்கப்புறம் இந்த ஆட்டோ டுவெல் டைமிங்கு, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா டச் அண்ட் ஹோல்ட் டிலே, அதெல்லாமே இருக்குது. அது எல்லாமே மொபைல் எப்படி கையில் கொடுப்பாங்க அப்படியே தான் வச்சுருப்பேன், அதையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மெமரி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அப்டேட்டில் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு 1 இயர் 2 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக எனக்கு தெரியல. அதுவுமே அந்த 6GB, அதாவது மொபைல் கையில் கொடுத்தா எப்படி இருக்கும் அதே ஒரு 6GBலே இருக்குது. அதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுவாங்க. வாங்க டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். நான் சென்சி யூஸராக இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளாரிட்டி வந்துடும் இல்லையா. நான் சென்சி யூஸ் பண்ணலன்னா மேக்ஸிமம் நீங்களும் வந்து சென்சி யூஸ் பண்ணாமல் உங்கள் ட்ராக் ஸ்டைலை மாற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். லாகர் பவர் சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா போக்கோ F6, அது வந்து நீங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணிருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்க. 256KB அதில் தான் இருக்குது, அதுவுமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே தான் சின்னதாக அந்த சென்சி யூசர்ஸ் வந்து கொஞ்சம் மாற்றுவாங்க. அதுவுமே வந்து எப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ட்ராக் ஸ்டைல் இதெல்லாமே பார்த்துட்டு, அதாவது அந்த இதுக்குள்ளேயே ஊறி போயிருக்கிறவங்க வந்து கரெக்டாக மாற்றி கொடுப்பாங்க. அதையுமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சின்னதாக அந்த அனிமேஷன் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை மட்டும் 0.5x அது மட்டும் தான் நான் இதில் மாற்றிருக்கேனே. அது ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1x வைக்கலாம். அது வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும், அதாவது நம்ம இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணையிலுமே ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் மட்டும்தான் நான் அதை வந்து மாற்றி வச்சுருக்கேன், வேறு எந்த காரணமும் கிடையாது. சும்மா அது ஒரு ஜஸ்ட்டு சின்ன ஒரு சேஞ்சஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சுவிட்ச் ஆக்சஸ்குள்ளே போய் காட்டிடுறேன். அதுக்குள்ளேயுமே போய் பார்த்துக்கோங்க. சென்சி, அதாவது யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சென்சி வச்சு தருவாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இந்த வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணி இவன் சென்சி யூஸ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி வந்து பாருங்கள். அந்த ஆட்டோ ஸ்கேனு பாயிண்ட் ஸ்கேனு எதுவுமே இருக்காது, எல்லாமே ஆஃப்லேயே தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து டாக் பேக்கு, அதுக்குள்ளேயும் போய் பார்த்துருவோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு இதாக முடிச்சிருவோம். என்ன சொல்கிறீங்க, டாக் பேக்குள்ளே வந்தாச்சு. அதுவுமே நான் எதுவுமே பண்ணல. அந்த செட்டிங்ஸ்குள்ளேயும் போய் காமிச்சிடுறேன், கீழே வரைக்கும் போய் காட்டுறேன்ப்பா, அவ்வளோதான். இதில் வந்து வேறு எதுவும் வந்து மாறின மாதிரி எனக்கு தெரியல. நான் எதையுமே சேஞ்ச் பண்ணல. சேஞ்ச் பண்ணியிருந்தாலுமே எப்படி சொல்கிறது, இந்த அளவுக்கு ஹெட்ஷாட் விழுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதாவது நான் அடிக்கிறது வந்து ஒரு ஆவரேஜான கேம் பிளே தாங்க. அப்படி ஒன்றும் ஆக்கர் லெவலில் அந்த மாதிரிலாம் அடிக்க மாட்டேன். நான் கொஞ்சம் ஏடோலியமில் கொஞ்சம் விளாடுவேன். ஹெட்ஷாட்டுமே கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஆவரேஜாக, அதாவது ஒரு மிட் பிளேயர் எப்படி விளாடுவான் அந்த அளவுக்கு ஒரு கேம் பிளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட அந்த அளவுக்கு ப்ரோ எக்ஸ்ட்ராடினரி அளவுக்குலாம் என் கேம் பிளே இருக்காது. நான் எனக்கு தெரிஞ்ச கேம் பிளே வச்சு தான் நான் சும்மா சென்சி வந்து ஃப்ரீ சென்சி அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டேன். அதாவது எவ்வளோ பேர் சென்சி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க மட்டும்தான் வீடியோ, மற்றபடி வேறு எந்த இன்டென்ஷனுமே கிடையாது. நீங்கள் வந்து உங்கள் கேம் பிளே வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுல வந்து எனக்கு தடை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. முக்கியமாக உங்கள் ட்ராக் ஸ்டைலை மாற்றினா மட்டும்தான் ஹெட்ஷாட் விழும். எவ்வளோக்கு 2000 ரூபாய்க்கு சென்சி வாங்கினாலும் சரி, 3000 ரூபாய்க்கு சென்சி வாங்கினாலும் சரி, 1 லட்ச ரூபாய்க்கு கூட வாங்க, ஆனால் வந்து உங்கள் ட்ராக் ஸ்டைலை மாற்றுற வரைக்கும் எதுவுமே மாறாது. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அப்படி நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ப்ரோ இந்த நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லினாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிவிடுங்க. அடுத்தா நான் வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் இல்லையா. அதாவது ஃப்ரீ சென்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு
அதாவது உங்களுக்கு நான் வந்து அவேர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ ரெடி பண்ணேன். அது வந்து யாராவது வந்து ப்ரோ நான் டைம் எடுத்து இப்படி பண்ணிட்டேன் ப்ரோ, அதாவது நான் டைம் எடுத்து உங்கள் வீடியோவை பார்த்தேன் பட் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு ப்ரோ, அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னை திட்டுறதா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கமெண்ட் பாக்ஸில் திட்டிக்கலாம். இன்னும் நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்க போகிறதில்ல. ஏன்னா வந்து நான் உங்களுக்கு ஃப்ரீ சென்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன், பட் அதை வந்து நான் செய்யலை. அது வந்து என் தப்பு தான். ஸோ திட்டுறதுனா திட்டிக்கோங்க, ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து அது என் மேலே தப்பு இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு இப்போது அதாவது என் மேலே தப்பு இருக்கிறனால தான் நீங்கள் திட்டுறீங்க. அது வந்து ஒன்றும் இது இல்லை. நீங்கள் திட்டுறனா கூட திட்டிக்கோங்க. சாரி. அதாவது அந்த இன்ஸ்டா பார்த்துட்டு வந்து எங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அந்த இன்ஸ்டாவில் வந்து எப்படின்னா ப்ரோ சாரி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி போய் அழுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து அதில் போட்டு வச்சுருந்துருப்பேன். இன்ஸ்டா பார்த்துட்டு வந்தீங்கன்னா, ஏதாவது இன்ஸ்டா பார்த்துட்டு இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எதுக்கு அந்த இடத்துல சாரி மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து புரியும். ஓகே கைஸ், சாரி ஃபார் ஆல் கைஸ். எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. சாரி எல்லாத்துக்குமே சாரி. உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தாலும் சாரி, இல்லை ஃப்ரீ சென்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஆவலாக வந்து நான் உங்களை ஏமாற்றிருந்தாலும் சாரி, எல்லாத்துக்குமே நான் சாரி கேட்டுக்கிறேன். நீங்கள் வந்து இதில் வந்து அவேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது பண்ணேன். ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈவன் வந்து நான் வந்து 2 ஃபிங்கர் பிளேயராக இருக்கட்டும், என் ஸ்குவாடில் எல்லாருமே 2 ஃபிங்கர் பிளேயர் தான். எங்களோட 4 பேர்த்தோட கேம் பிளேயுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒரு பையன், அதாவது நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், இது ஏதாவது என்ன மாதிரியே வந்து எந்த செட்டிங்ஸுமே இல்லாமல் ஹேக்கர் லெவலில் ஆடுற ஒரு பையனும் எங்கள் இல்லை இருக்கான். அந்த பையனை நீங்கள் அதாவது அவனோட கேம் பிளேவை நீங்கள் பார்க்கணும், இல்லை வந்து எங்கள் ஸ்குவாட் மேட்ச் எல்லா கேம் பிளேயும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கமெண்ட் பண்ணுங்கள். அவன் கேம் பிளேயுமே நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். அவனுமே எந்த செட்டிங்ஸுமே யூஸ் பண்ணல, போக்கோ X6 Pro யூஸ் பண்ணுறான். நாங்கள் 2 பேருமே போக்கோ யூசர்ஸ். கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப கேமிங் மொபைல் எங்களால் வாங்க முடியாது. கொஞ்சம் மிட்டில் இருக்க மாதிரி ஒரு மொபைல் வாங்கி வச்சுருக்கோம். இதுவுமே பார்க்க வந்து ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, கேம் ஆட நல்லா தான் இருக்குது. இன்னும் லைட்டாக கொதிக்குதுங்க, அது மட்டும் தாங்க பிரச்சனை. சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ். அதாவது யாராவது டைம் வேஸ்ட் பண்ணியிருந்தால் சாரி, மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த ஹெட்சாட் விளையாடல மறுபடியும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஷார்ட்ஸாக மேக் பண்ணி போடுவோம். இதுவே பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ 11 மினிட்ஸுக்கு மேலே போயிருன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.